சொல்லிட்டியே. இல்ல பார்வதி, என்ன? இரு. அச்சச்சோ. வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான். இங்குது பார்வதி. அன்னைக்கு ஒரு மாதிரி லிக்விட் ஒரு பாயசம் வச்சு வரேன். ஐயோ ஆண்டி, கடவுளே, என்னடா இது? எதுவும் ஓடிக்கிட்டே இருக்கா? ஐயோ ஆண்டி விஜயா, என்ன ஆண்டி ஆச்சு? என்னாச்சுங்க பாருங்க. இதுக்காக அப்படியே விட்டுறலாம்னு சொல்றீங்களா? இல்ல, பக்கத்துல கிளினிக் இருக்குது, டாக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குக்கா. அது இந்நேரம் பின்விளைவு ஆரம்பிச்சிருக்கு. அப்படிலாம் எதுவும் ஆகாது மீனா. வாந்தி வரும், வயிற்ற கலக்கம், அவ்வளவுதான். ஐயோ, நல்ல ஆகாரமா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கணும். நீ பயப்படுற மாதிரி எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. சரிக்கா, நான் சரி வரேன். மீனா. இல்லையா? அவங்க சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்காம போயிருக்கு. ஃபுட் பாய்சன், காரமா எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். சரி, நான் வரேன். அந்த டேப்லெட் ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு அப்படி என்னத்த சாப்பிட்ட நீ? எங்க போன நீ? வெளிய யார் இவரு? டாக்டர். ஏதோ சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமா? காலையில எல்லாரும் இட்லி தானே சாப்பிட்டோம். அதான் எனக்கும் புரியல. ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாங்க. ஆமா, உடம்புக்கு நல்லது தானே, அதனால என்ன ஆயிட போகுது? ஒரு விருந்து, அதுதான் அத்தை எடுத்து குடிச்சிட்டாங்க. அவனுக்கு வச்சிருந்த ஜூஸ் அம்மா குடிச்சா எப்படி ஃபுட்? ஜூஸ் போட சொல்லல. நீ அப்படிதானே சொன்ன? இல்லங்க, அடி பாவி, என்னடி மருந்தது? ஒரு அக்கா கிட்ட இருந்து மருந்து வாங்கி அதுல கலந்து வச்சிருந்தேன். குடிய நிறுத்திடுவாங்கன்னு அந்த அக்கா சொன்னாங்க. அதனாலதான் பாத்தீங்களா? சரியாகிட்டு இருக்க, பேசாம பாடு. ஏங்க, அவன் குடிய அப்பவே சொல்ல வேண்டியதுதானே. நீங்க பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க. இல்லங்க, அறிவு இருக்க உனக்கு? இப்படியே பண்ணுவ? அவன் என்ன இன்னைக்கு தான் பூசிட்டான், அதையும் சரக்குல மிக்ஸ் பண்ணி தான் அடிப்பான். எனக்கு ஏதாவது ஆகணும்னா இதை கலந்து கொடுத்துருக்கா. மருந்த கலந்து கொடுத்துட்டு எனக்கு வர்ற கோத்துக்குன்னா சொல்றல, கடைக்கு வச்சிருந்த பொருளை இவ ஏன் எடுத்து குடிக்கிறா? அவன் மேல இந்த தப்பு. அவ வேற என்ன செய்வா? எங்க இவ என்ன? நீ எதுவும் பேசாத. அவங்க பொண்டாட்டியோ இல்ல சொந்தக்காரங்களோ இந்த மாதிரி மருந்தை கொடுத்து குடிய நிப்பாட். நான் ஒண்ணும் மாறலங்க. நீங்க அப்படி மாறிடுவீங்களோன்ற பயத்துலதான் சொல்றேன்ல, அதையும் நம்ப மாட்ற. என்ன எதை வச்சு நம்ப சொல்றீங்க? சொல்லி நானும் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். அத மறக்க போறீங்களா? முடிவே பண்ணிடுவானுங்க. அதுக்கு தான் ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குல்ல, பணம் மரத்துக்கு கீழே நின்று சொல்ற. அப்ப கூட என்ன நம்ப மாட்டேல்ல? அது எல்லாத்தையும் கூட விடு. நீ எனக்காக வாங்கி கொடுத்து ஓட்டுவேனா? மீனா, நான் குடிக்கல. மெதுவா சாஞ்சிக்க. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஆண்டி, அத்தை இதை குடிக்க சொல்லுங்க. இத கண்டுக்காம விட்டுட்ட. ஆஹா, எனக்கு அப்படி இங்க குடி. இந்தாங்க. இவளை நம்பி நான் எதையும் குடி. உன்னை நம்பி நான் இந்த வீட்டுல ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அம்மா இருக்கு அத்தை. வெறும் வயிறோட இருக்கீங்களேன்னு கஞ்சி செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இப்ப என் மேல நம்பிக்கை இருக்கா? இஷ்டம் அத்தை. நீ கிச்சன்ல இருக்க கஞ்சி ஊத்தி எடுத்துட்டு வா. இப்ப மட்டும் பரவாயில்ல. யார் யாது? இங்க வா. நான் கார் டிரைவர் சார். என் வேலையே காரை நம்பி தான் சார் இருக்கு. காரை கொடுத்துருங்க சார். இவன் தானே அது? ஒரே நாள்ல ஊர் முழுக்க உன எப்பவும் குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுவியா? சார் நான் குடிக்கல சார்.
ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அவன் கோடி ரூபாய் பணம் போட்டு படம் எடுக்கிறான். வண்டிங்கள இருந்துச்சாம பல நாளா இப்படிதான் குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு இருந்திருக்க. இருக்கு சார். ஆனா நேத்து நான் குடிக்கல சார். கதையை கேட்டீங்களா? ஆனா சட்டை விருதுலன்ற கதை மாதிரி எல்லாம் இருக்கு. ஒத்துக்கிட்டு இருக்கா சார்? என் காரை அதெல்லாம் சரி. இப்போ ஒரு வேலை பண்ணு, பக்கத்துல போய் போவியா? நீயா போய் வாங்கிட்டு வர மாட்டியா? போ, உன்னதான் சொல்றேன், போ போ. சுப்பிரமணி, டீ சாப்பிடுறியா? சொல்லுப்பா. ஏன்பா உனக்கு? குடிக்கலாம் சார். போய் வர 5 டீ வாங்கி. சார் 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 முன்னாடி உள்ள ஃபுட்டேஜ் ஆமாண்ணே.